தொகுதி பங்கீடை விரைவில் முடிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டு அறியலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சியுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக ஏற்கனவே 2 கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தை நிறைவு செய்து தொகுதி பங்கீடு என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை முடிவு பெற்றிருக்கிறது. நாமக்கல் மற்றும் ராமநாதபுரம் தொகுதியை திமுக அந்த 2 கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதியாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருந்தார்கள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாகவும் அதே போல விசிக சார்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாகவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக, விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. 28ஆம் தேதிக்குள் அனைத்து கட்சியின் சார்பாக இருக்கக்கூடியவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்யப்படும் என்றும் 1 அல்லது 2ஆம் தேதிக்குள்ளாகவே பேச்சுவார்த்தை நிறைவு பெறக்கூடும் என்று தற்பொழுது திமுக சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து 1ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கிறது திமுக. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒவ்வொரு கட்சிகள் முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் இந்த வார இறுதிக்குள்ளாக அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெறும் எனவும் அதற்கு பிறகாக 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடியவர்களுக்கு விருப்ப மனுவை நேரில் சந்தித்து பெறக்கூடிய நாட்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக திமுக அதன் கட்சிகளுக்கு இடையே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவிப்பது, அந்த பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளை தொடங்க இருப்பதாகவும் திமுக சார்பாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.